Hi, hello, welcome to my channel, All Rounder Bala. எனக்கான வீட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து எஸ்பிஓவில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்தது இல்லையா. சைபர் கிரைம் வரைக்கும் போய் இஓடபிள்யூ வரைக்கும் எல்லாமே போயிட்டு எல்லாம் நிறைய ப்ராப்ளம் ஆகி லெட்ரு வாங்குறதுக்காக ஒருத்தர் நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே. அந்த லெட்ரு வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மேபி தெரியலனா வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதை தொடர்ந்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க, லைவ் மீட்டிங். யூடியூப்பில் வந்து லைவ் மீட்டிங் ஒன்று இருந்துச்சு. அந்த லைவ் மீட்டிங்கில் எதை பற்றி வந்து அவங்க டீட்டெயிலாக பேசினாங்க. ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நிறையா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த பிளானை பற்றியும் சரி, ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேர்த்து எல்லாமே வந்து நிறையா பற்றி பேசியிருந்தாங்க. அதை வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த வீடியோ வந்து நல்லா பெருசாக போயிடும். அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் ரெண்டு பார்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து பிளானில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரப்போகுது, பிளான் எந்த மாதிரி வரப்போகுது, எப்படி வந்துட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம், அதுவும் இல்லாமல் வந்து லோகோவில் வந்துட்டு இந்த எஸ்பிஓட லோகோ இருக்கு இல்லையா, அதில் வந்து எந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபியூச்சர் எஸ்பிஓன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி இந்த லோகோ எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அது பார்த்திங்கன்னா வந்துட்டு எஸ்பிஓவில் நியூ ஜாயினிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த பார்ட் வீடியோ பார்க்குறது வந்துட்டு நான் அதிலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டேரெக்டாக. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ரெகுலராக எப்பயுமே போல் இருப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம போல் வச்சுருக்கோம். அந்த போலில் போய் நீங்கள் ரெகுலர் ஓட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனல் புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்தில் பெல் ஐக்கான ஒரு ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் பிளானை பற்றி எஸ்பிஓ பிளானை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு கீழே வந்து ப்ளூ கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு பிளானை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவில் ஃபர்ஸ்ட் அப்டேட், எஸ்பிஓ நியூ பிளான் லான்ச். எஸ்பிஓ வந்து எப்படா வரும், எப்படா வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம், எப்படா உனக்கு ரீஃபண்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனால நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ அதுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட்லாம் போதும். இப்போ வந்து எஸ்பிஓவில் வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிற காரணமாக வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு பிளானை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க. 17/7/2024 வந்துட்டு பிளான் வந்து லான்ச் ஆக போகுது. எல்லாரும் வந்து ஸ்டே டியூன். நம்ம சேனல்லையும் வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வரப்போது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் அப்டேட்டு, எஸ்பிஓட பிளான் வந்து ஈஸியாக கஷ்டமாக. நேற்று நடந்த மீட்டிங்கில் வந்துட்டு இந்த பிளானை பற்றி ஒரு சில லீக்ஸ் எல்லாம் வந்து சங்கர் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளான் ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளான் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு 1 hour வந்து ஒர்க் இருக்க போது பிளான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 hourக்குள்ளே வந்துட்டு 1 hour வரைக்குமே வந்து ஒர்க் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒர்க் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ரெகுலராக ஆல்ரெடி நம்ம முதலே வந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருந்ததா வந்துட்டு இப்பயும் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஒரு தனித்தனியாக வந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். வீடியோவை வாட்ச் பண்ணி வந்துட்டு அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தோம், இல்லைனா வந்துட்டு கமெண்ட் பண்ணி வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருந்தோம், அண்ட் வந்துட்டு ரேட்டிங் கொடுத்து ஏர்ன் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டு வந்து ஏர்ன் பண்ணி வந்துட்டு ஓல்டு எஸ்பிஓவில் இருந்துச்சு. இப்போ வந்து நியூ எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது எல்லாமே ஒன்றா சேர்த்து வந்து பண்ண போகிறோம். சரிங்களா, இது வந்து ட்ரைனிங் பீரியடில் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. 4 month வந்துட்டு இந்த மாதிரி வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, இதுதான் வந்துட்டு 4 month வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு சேலரி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே ஒன்றா சேர்த்து வச்சு பண்ணுறது தான். சரிங்களா, வீடியோ வாட்ச் பண்ண போகிறோம், ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறோம், அதே மாதிரி வந்து கமெண்ட் பண்ண போகிறோம், ரேட்டிங் பண்ண போகிறோம். இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இப்படி தான் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, இது வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறது நம்ம எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து சொல்ல முடியாது இல்லையா. பிளான் வந்து நாளைக்கு லான்ச் ஆகட்டும். பிளானை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நம்ம போட்டலாம். சரிங்களா, அதுக்காக நம்ம வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் வந்து நேற்று லைவ் வந்து அட்டென்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. வீடியோவில் தேர்ட் அப்டேட்டு, இனிமேல் வந்துட்டு நியூ பிளானில் வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் வருமா, நியூ பிளானில் சேஞ்சஸ் வருமானு கேட்டிங்கன்னா வந்துட்டு நியூ பிளானில் வந்து சேஞ்சஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூ பிளானில் வந்து சேஞ்சஸ் வரப்போகிறதில்ல. இப்போ லான்ச் பண்ண போகிற பிளானில் வந்துட்டு எந்த சேஞ்சஸும் வரப்போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. மேபி வந்து ஒர்க்கில் வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். சரிங்களா, மேபி எப்படி சொல்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு வீடியோ வாட்சிங், ஷேர் வித் ஏர்ன், கம்யூனிட்டி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதில் வந்துட்டு ஏதாவது இந்த கேட்டகரி வைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 3 கேட்டகரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மொத்தம் 5 கேட்டகரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மீதி ஃபஸ்ட்டு 2 கேட்டகரி வந்துட்டு அவங்க தான் வந்து எஸ்பிஓ தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 3 கேட்டகரியில் நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த கேட்டகரிஸ்லாம் என்னங்கிறது நம்மளுக்கு வந்து நாளைக்கு பிளான் லான்ச் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை பற்றி வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரிங்களா, எந்த மாதிரி கேட்டகரி ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு, அதாவது மேபி அந்த வீடியோ பிளான்ஸ் லான்ச் பண்ணும்போது வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோவில் 4th அப்டேட்டு, நோ எஸ்பிஓ நியூ ஜாயினிங். ஏன் வந்துட்டு இந்த நியூ ஜாயினிங் வந்து வேணான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதனால் வந்துட்டு அதனால தான் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்தது. அதனால் வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்துட்டு வந்து டேரக்ட் ரெஃபரல் வச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு
நியூ ஜாயினிங் வந்துட்டு இப்போதைக்கு தேவையில்லை, அவங்களுக்கும் வந்து ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, 100% வந்துட்டு நியூ ஜாயினிங் இருக்கா அப்படின்னு சொல்லி இல்லைன்னு சொன்னாங்களான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு 100% கிடையாது. 99.9% வரைக்குமே வந்துட்டு நியூ ஜாயினிங் இல்லை. ஆனால் வந்துட்டு 1% வந்து வாய்ப்பு இருக்குது. மேபி ஃபியூச்சரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நியூ ஜாயினிங் தேவைப்படலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு நியூ ஜாயினிங் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படியே நியூ ஜாயினிங் வேணுனாலும் வந்துட்டு கொஞ்சம் வருஷங்கள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. வீடியோவில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டு SBI லோகோ எக்ஸ்பிளனேஷன். இந்த லோகோ பாருங்கள் வந்துட்டு இதில் வந்து நிறைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுபடி வந்துட்டு எப்படி SBI வந்துட்டு இது பண்ண போகிறது, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இதனால் வந்து சில பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க. சரிங்களா, அது யார் யோசிச்சிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 1 2 3ன்னு சொல்லிட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வித் அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. இது வந்துட்டு நம்ம வந்து ஃபியூச்சர் எபிசோடில் வந்துட்டு ஏர்ன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிட்டு இருந்ததா, இப்போ வந்து கொஞ்சம் வந்து நிறைய ஒர்க் இருக்க போது, அதுக்கு படி வந்துட்டு ஏர்னிங் வந்து அதிகமாக இருக்க போகுது. அதுக்கு தான் வந்துட்டு அப்கிரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரீ எஜுகேஷன். சரிங்களா, SBIயில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு இனிமேல் எஜுகேஷன்ஸ் இருக்க போது. எஜுகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் கோர்ஸ் மாதிரி இருக்க போகுது. சரிங்களா, அந்த கோர்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரீ தான். ஆனால் SBIயில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற கோர்ஸ் வந்து ஃப்ரீயான்னு கேட்டிங்கன்னா அது ஃப்ரீ கிடையாது. SBI மூலமாக வந்துட்டு எடுக்கிற, அதாவது SBI மூலமாக வந்து கொடுக்குற கோர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க போகுது. அதாவது ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிஸ்னஸ் கிராஜுவேஷன் வித் ஏர்னிங். சரிங்களா, இதில் வந்துட்டு பிஸ்னஸை பற்றி நம்ம வந்துட்டு ஒரு கோர்ஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம். அது வந்து தனி கேட்டகரி. சரிங்களா, அது ஒரு தனி பிஸ்னஸ். SBI கூட சேர்ந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸே பண்ண போகிறோம். SBI இல்லைனாலும் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வந்துட்டு SBI வந்துட்டு இந்த ஒரு பிஸ்னஸை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த பிஸ்னஸ் கோர்ஸை வந்து படிச்சுக்கிட்டே வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அந்த பிஸ்னஸ் படிக்கிறது மூலமாக வந்து நம்மளால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கான ஏர்னிங்ஸ் வந்து அவங்க சொல்கிறத விடவே மினிமம் 10,000 சொன்னாங்களே, அதை விடவே அதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு பிஸ்னஸ் கிராஜுவேஷன் வித் ஏர்னிங் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. நம்ம படிச்சுக்கிட்டே வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்துட்டு அதை கற்றுக்கிட்டு நம்ம புதுசாக ஒரு பிஸ்னஸே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த கோர்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம்னா 100% வந்துட்டு கேரண்டீடாக வந்துட்டு ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு SBI வந்துட்டு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதனால் வந்துட்டு அந்த கோர்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி படிக்கிறதுங்களாம் வந்துட்டு நாளைக்கு அந்த பிளானை பற்றி வரும்போது நம்மளுக்கு டீட்டெயிலாக நமக்கு தெரிஞ்சிடும். ஃபோர்த் பாயிண்ட் சேவ் க்ரீன் அண்ட் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இல்லையா. சேவ் க்ரீனுங்கிறது வந்துட்டு ஒன்றுமே கிடையாதுங்க. அது வந்துட்டு இப்போ என்னென்னா அதை பற்றி அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. சேவ் க்ரீன் பற்றி ஏதோ ஒரு கண்டென்ட் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி வந்துட்டு அது எஜுகேஷனாக இருக்க போகிறதில்ல, அதை பற்றி ஏதாவது வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறாங்கன்ட்டு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நமக்கு கிடைக்கல. வீடியோவில் தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐகான் ஒரு ஆல்ல போட்டு வச்சுங்க. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பை ஃப்ரம் ஆல்ரவுண்டர் பாலா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.